guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஸோ பேசிக்கலா இதுதான் நான் என்னுடைய தீபாவளிக்கு வேர் பண்ணியிருந்தேன் அவுட்ஃபிட் அண்ட் மேக்கப் லுக். ஸோ இதை நான் வந்து ஃபில்ம் பண்ணியிருந்தேன். ஓகே, தீபாவளி வைப்ஸ்லாம் முடிஞ்சிடறதுக்குள்ள நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு வந்துட்டு இதை உங்களுக்கு காமிக்க போறேன், கொடுக்க போறேன். இதை வச்சு தான் நான் வந்துட்டு என்னோட ஈவினிங் டைம் தீபாவளியை வந்துட்டு நான் செலிப்ரேட் பண்ணேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் பேர் ஸ்கின் மோட் ஆன். நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ப்ரைம் பண்ணிக்க போறோம். ப்ரைமருக்கு லாரியல் இன்ஃபாலபிள் ப்ரைமர் எடுத்துக்கிறேன். இது நல்ல ஒரு க்ரீம் பேஸ்ட் ப்ரைமர். ஆல்சோ மேக் ஷூர் யூ மாய்ஸ்சரைஸ் யுவர் ஸ்கின் அண்ட் லிப்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவா, ப்ரைமர் போட்டதுக்கு முன்னாடி. ஸோ அதை நான் பண்ணிட்டேன். அடுத்து நான் ப்ரைமர் போட்டுக்கிறேன். அப்புறம் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். கலர் கரெக்ஷனுக்கு எலைகளோட ரெட்டிஷ் கரெக்டர் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி அந்த டியூப்ல நிறைய ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றதுனால குட்டி குட்டி டாட்ஸ் வச்சுக்கிறேன். அதுவே எனக்கு போதுமான ப்ராடக்ட் கொடுக்க போது. நல்லா பிக்மெண்டடாகவும் இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு கரெக்டான அளவு வந்து விழும். அதனால நான் கொஞ்சோண்டு போட்டுட்டு என்னோட கை வச்சு ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தேவையான இடத்துக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நேரா நான் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணிக்க போறேன். இந்த கன்சீலர் எப்பயுமே நான் ஒரு லிக்விட் கன்சீலர் போட்டுட்டு தான் போடுவேன். இது ஒரு க்ரீம் கன்சீலர் ஃப்ரம் கிரைலன் டர்மா கன்சீலர். இதை வந்து கையாலே நீங்க வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆர் பிரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பஃப் இல்ல, ஸ்பஞ்ச் வந்து கொஞ்சோண்டு கஷ்டமா இருக்கும். ஸோ ஐ ப்ரிஃபர் யூசிங் மை ஃபிங்கர்ஸ். அதை வார்ம் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது திக்கா இருக்கும். ஸோ அதை வச்சு என்னோட ஆரஞ்சை மறைச்சிட்டு நான் வந்து ஃபவுண்டேஷன் போய்க்க போறேன். லாக்மேயோட 95 ஃபவுண்டேஷன் இன் ஷேட் கூல் கொக்கோ. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபவுண்டேஷன். ரீசெண்டா கூட என்னோட ஒரு வீடியோல ஒரு கமெண்ட்ல வந்து நான் பார்த்திருந்தேன், எனக்கு வந்து பவுடர் போட்டா அது ஃபிளாஷ் போட்டோலாம் அடிச்சா ரொம்ப ஒரு மாதிரி வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்றது. அதுக்கு வந்து சொல்யூஷன் என்னன்னா, மேக் ஷூர் யூஸ் த ரைட் ஷேட் ஆஃப் க்ரீம் ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த பவுடர் செட் பண்றீங்கல்ல, அதுக்கு வந்து நீங்க டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் போட்டாலும் மேல வந்துட்டு ஒரு நல்ல காம்பாக்ட் பவுடர், உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ண பாருங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாஷ்பேக் கிடைக்காது. அடுத்தது நான் லைட்டர் ஷேட் கன்சீலர் ஒன்று போட்டுக்க போறேன். இது வந்து லாரியல் இன்ஃபாலபிளோட 317 கன்சீலர். அதை கொஞ்சோண்டு பேலன்ஸ் பண்ணி இன்னுமே என்னுடைய ஸ்கின் டோனை மேட்ச் பண்ற மாதிரியான ஒரு கன்சீலர் போடணும் அப்படின்றதுனால ஐஆர்எல் ஃபில்டர் கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஷேட் 13.2. இதை வந்துட்டு இதோ நீங்க பார்த்த ஏரியாலாம் நான் வந்து போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அதை பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த லைட்டர் ஷேட் கன்சீலர் நான் வந்துட்டு பிளெண்ட் பண்றேன். இப்போ இந்த லாரியல் கன்சீலரே நான் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு இல்லைன்னா ரொம்ப பிரைட்னிங் பவுடர் வச்சு நான் வந்துட்டு செட் பண்றேன் அப்படின்னா எனக்குமே அந்த ஃபிளாஷ்பேக் இஷ்யூ வந்து கிடைக்கும். ஃபிளாஷ் போட்டு போட்டோ எடுக்கும் போது வெள்ளை அடிச்ச மாதிரியான எஃபெக்ட். ஸோ நம்ம இதை வந்து அழகா பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அது வந்து பவுடர் மூலியமா தான் நம்ம செய்யணும். பவுடருக்கு நான் ஒரு ஒயிட் டோன் பவுடர், அதாவது கொஞ்சம் என்னோட ஸ்கின் டோன் விட லைட்டா இருக்கிற மாதிரியான ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். கே பியூட்டியோட லாட்டி ஷேட் அது. அதுக்கப்புறம் பட்மகிராத்தோட மீடியம் ஷேட் எடுத்துக்கிறேன். அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பஃப்ல அப்படியே மிக்ஸ் பண்ணி என்னுடைய ஃபேஸை நான் செட் பண்றேன். ஸோ நீங்க கே பியூட்டிலே வந்துட்டு கேரமல்னு ஒரு ஷேட் இருக்கு, அது கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல அஃபோர்டபிள் ஆல்டர்னேட்டிவ். பட் இந்த பவுடர் ரொம்ப நாள் ஆச்சு அந்த பட்மகிராத்துன்றதுனால நான் வந்து இதை எடுத்துக்கிட்டேன். இதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு தேவையான பிரைட்னஸும் கிடைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அது உங்களுக்கு இந்த ஃபிளாஷ்பேக் இஷ்யூ கொடுக்காது. அண்ட் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், பேக்கிங் எதுவும் பண்ணாதீங்க. இந்த கண்ணு கீழே நிறைய பவுடர் போட்டு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பண்றீங்கன்னா அது ஃபிளாஷ்பேக் கண்டிப்பா கொடுக்கும். அப்புறம் கீரோவோட காம்பாக்ட் எடுத்துக்கிறேன். இந்த காம்பாக்ட் இப்போ அவைலபிளா இல்லை. இதுக்கு பதிலாக நீங்க வந்துட்டு மேப்ளினோட காம்பாக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இதே வேலையை செய்யும். இன்னொரு ஒரு டிப் தரேன் உங்களுக்கு. வந்து இந்த மாதிரி சில ஏரியாஸ்ல வந்து பிரைட்டன் பண்ணும், அது உங்களுக்கு ஃபிளாஷ்பேக் இஷ்யூ கொடுக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா லைட்னஸ் ஏத்துங்க. ஒரு ஷேடா ஒரேடியா ஒரு பேஸ் போட்டுட்டு ஒரு லைட்டர் ஷேட் பவுடர் அந்த மாதிரி எதுவும் நீங்க போட்டுறாதீங்க. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரம் டார்க் டு லைட் நீங்க ஏத்துங்க. அடுத்து ஐப்ரோஸ் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ்க்கு மிஸ் கிளேரோட ஐப்ரோ கேக் வச்சு ஒரு டார்க்கான ஷேட் எடுத்து என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா நீ கிளம்புறதுக்கு எனக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் இருந்தது. நான் ஆக்சுவலா 1 hourல ஃபுல்லா ரெடி ஆகணும். நான் ஃபில்ம் பண்றேன் அப்படின்றதுனால 1.5 hours ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ரொம்ப ஹெவி கிளாம்லாம் போவேனா அப்படின்ட்டு தான் நான் வந்து டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ ஐப்ரோஸ் நான் யூஸ்வலா ஃபில் பண்ற மாதிரியே பண்ணிட்டு ஐஷேடோக்கு வந்துட்டு சிம்பிளாவே வச்சுக்கலாம்ட்டு இந்த ஜாக்லின் பேலன்ஸ் தான் வெளியில இருந்துச்சு. அதனால அதை எடுத்து நான் வந்துட்டு என்னுடைய ஐலிட்ஸ்க்கு பேஸா இந்த ஒரு சால்மனி சாஃப்ட் ரெட் ஆரஞ்ச் ஷேட் போட்டுக்கிட்டேன். அதை லைட் பண்றதுக்காக இன்னொரு அதே கலர் ஃபேமிலிலே இருக்கக்கூடிய ஒரு லைட்டர் ஷேட் கலர் எடுத்துக்கிறேன். ரெண்டுமே மேட் கலர் தான், ஷிம்மர் நான் எதுவும் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் நான் நைக்காவோட இந்த டபுள் சாக்லேட் சிப் ஐஷேடோ பேலட் வச்சு இதுல இருக்கக்கூடிய ஒரு ஷாம்பேனி ஷேடை வந்துட்டு ஐலிட்ஸ்ல போட்டுட்டேன். இதே தான் நான் ரீசெண்டா ஒரு வீடியோலயும் வந்து பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு இது வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு வே. பிரான்ஸ் பண்ணிக்கிறேன். ஹுடா பியூட்டியோட க்ளோவிஷ் பிரான்சர் இன் ஷேட் டீப். இதை வச்சு கணத்தோட சைட்ஸ், நெத்தி அண்ட் மூக்கு. அகேன் ஃபிளாஷ்பேக் இஷ்யூக்கு பிரான்சிங்கும் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபிளாஷ்பேக் கொடுக்காது. அது நல்ல ஒரு ஆரஞ்ச் டோன் இருக்கு அப்படின்றதுனால அந்த வெல் அடிச்ச எஃபெக்ட் வந்து இருக்காது. ஸோ ட்ரை பிரான்சிங். லிப் முடிச்சிடலாம். லிப்க்கு வந்து நான் கீரோவோட இந்த பெரிய எக்லிப்ஸ் அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கோங்க. ப்ளூ ஹெவன்ல உங்களுக்கு கிரான்பெரி அப்படின்ற ஒரு ஷேட் இருக்கு. கரெக்ட், டீப் கிரான்பெரி அப்படின்றது இதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கீரோ இது இப்போ அவைலபிளா இருக்கான்னு ஐம் நாட் ஷுர். என்கிட்ட இருக்கேன்னு நான் யூஸ் பண்றேன்.
இதை வச்சு நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு என்னோட லிப்ஸ் வந்து நேச்சுரல் லிப்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஜாஸ்தியா நான் வந்துட்டு ஓவர் லைனும் பண்ணிக்கிறேன். எனக்கு போல்ட் மேட் லிப் கலர் போறேன். அந்த மாதிரி நான் போகும்போது எனக்கு இந்த மாதிரி என்னுடைய லிப்ஸை வந்துட்டு கொஞ்சோண்டு அவுட்லைன் வந்து ஜாஸ்தியா பண்ணிக்க பிடிக்கும். ஸோ என்னுடைய அவுட்ஃபிட் வந்து ரெட்டும் கிடையாது, மஜந்தாவும் கிடையாது. அது ஒரு மாதிரி வெல்வெட்டி டிஷ்யூ மாதிரி இருக்கும். ஸோ 2 டோன்ஸுமே தெரியும். அதனால நான் ரெட் அண்ட் பிங்க் ரெண்டுமே யூஸ் பண்ண போறேன். இந்த மேப்ளினோட சூப்பர் ஸ்டே இங்க் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் இதை எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பயனீர் ஷேட் எடுத்துக்கிறேன். அதை வந்து என்னுடைய லிப்ஸ்ல ஃபில் பண்ணிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்றேன். இது மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரெட்டா இருக்கும். ஸோ அந்த ஒரு பிங்க் ஹியூ எடுத்துட்டு வரதுக்காக இந்த ஃபவுண்டர் அப்படின்ற ஷேடை கொஞ்சமா சென்டர்ல மட்டும் போட்டு அந்த பிங்க் ஹியூவும் தெரியறதுக்காக நான் இந்த வேலையை பண்ணிக்கிறேன். ஸோ இது அழகா செட் ஆயிடும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் லாங் லாஸ்டிங் நான் ட்ரையிங் லிக்விட் லிப்ஸ்டிக் என்னுடைய ரேஞ்ச்ல இருக்கக்கூடியது. ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ கைஸ் டு ட்ரை திஸ் அவுட். ஸோ கை வச்சு என்னுடைய அந்த எட்ஜஸை மட்டும் நான் வந்துட்டு சாஃப்டன் பண்ணிக்கிறேன். நான் தனித்தனியா தெரியக்கூடாதுல்ல, அதுக்காக. இதை பண்ணதுக்கு அப்புறம் ஐ மேக்கப் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸ்டேஜோட ஐலைனர் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் லைனர் லுக் நான் வந்து பண்ணிக்கிறேன். விங் எதுவும் கிடையாது, சிம்பிளா இருக்கணும். எனக்கு வந்து அந்த ஒரு ப்ராமினன்டான ஐ ஷேப், அதுவும் அந்த வாட்டர் லைன் ஷேப் வந்து தெரியணும். ஆனா அது ரொம்ப ஸ்மோக்கியா அந்த மாதிரிலாம் இருக்க வேணாம். ஸோ நான் என்னுடைய லிப்ஸ் வந்து போல்டா போறேன் அப்படின்னா நான் வந்து ஐஸ் கொஞ்சம் மினிமலாவே வச்சுப்பேன். ஐஸ் வந்து நல்லா அந்த ஸ்மோக்கி ஐஸ் அந்த மாதிரிலாம் போறேன் அப்படின்னா ஃபால்சிஸ்லாம் ஒட்டி ஓவர் கிளாம் பண்றேன் அப்படின்னா லிப்ஸ் வந்து சட்டிலா வச்சுப்பேன். இந்த மாதிரி பண்ணும்போது மேக்கப் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். நீங்க அல்ட்ரா கிளாமா போகணும் அப்படின்னா ஐஸும் போல்டா வச்சுட்டு லிப்ஸையும் போல்டா வச்சுக்கலாம். ஸோ நான் இங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா இது அதுக்கப்புறம் நான் வந்து மாத்திடுவேன். பட் ஸ்டில் ஐம் ஷோயிங் யூ. நான் வந்துட்டு ஒரு பிரான்ஸ் ஐலைனர், லாக்மேயோட பிரான்ஸ் ஐலைனர் வச்சு இந்த பிளாக் ஐலைனருக்கு மேல ஒரு கோடு ஒன்று போட்டேன். என் அவுட்ஃபிட்ல இருக்கக்கூடிய அந்த ஒர்க்குக்கு வந்து கொஞ்சோண்டு மேட்ச் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப தின்னா இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹூடட் ஐஸா இருக்கு, டீப் செட் ஐஸா இருக்கு, கண்ணை திறந்த ஐஷேடோ ஆர் கலர் எதுவும் தெரியல அப்படின்னா கீப் யோர் ஐலைனர் தின்னா அண்ட் இந்த மாதிரி ஏதாவது ரிஃப்ளெக்டிவ் ஹைலைட்டிங் கலர்ஸ் வந்து நீங்க உங்க லிட்ஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஐலிட்ஸ் மேல நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஐஷேடோ போட்டது வந்து ப்ராமினெண்டா தெரியும். காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இங்க மேக்கோட காஜல் யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். பட் யூ கேன் யூஸ் வாட் எவர் யூ வாண்ட். இதை வச்சு என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனை ஜஸ்ட் வாட்டர் லைன் மட்டும் நான் வந்து கொஞ்சமா வந்து லைன் பண்ணிக்கிறேன். மஸ்காராவும் அப்ளை பண்ண போறோம். மஸ்காரா அப்ளை பண்ணும்போது அந்த லோவர் லேஷ் லைன் அண்ட் வாட்டர் லைன் கொஞ்சமே இன்னும் கொஞ்சம் போல்டா தெரியும். இது வந்து காஸ்மிக் பிளாக் அப்படின்ற ஒரு ஷேட் ஃப்ரம் மேபிளின். இது அந்த ஃபால்சி ஸ்கை சம்திங் அந்த வேரியன்ட்லேயே இருக்கிறது. இது வந்து நல்ல இன்டென்ஸான பிளாக் பிக்மெண்ட் கொடுக்கும். ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கேவலமா இருக்கும் ரிமூவ் பண்ணும்போது. ஏன்னா செம்ம ஹார்டா இருக்கும். விச் மீன்ஸ் இட்ஸ் சூப்பர் லாங் லாஸ்டிங். நீங்க ஒரு லாங் டே வந்து சர்வைவ் பண்ணணும், மழையில இருக்க போறீங்க, அழ போறீங்க அப்படின்னா டூ திஸ். ஆல்சோ மஸ்காரா ஒட்டி இருந்ததை வந்து லைட்டா நான் வந்துட்டு என்னுடைய காட்டன் பட் வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நான் வந்துட்டு பிளஷ் அண்ட் ஹைலைட்டர், க்ரீம் பிளஷ் அண்ட் ஹைலைட்டர் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போறேன். ரேர் பியூட்டியோட ரிஃப்ளெக்ட் அண்ட் கிராட்டிடியூட் இதை எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு டாட் தான் வச்சேன் என் கை பின்னாடி ரெட்டை வச்சுட்டு. லைட்டா ப்ரஷ்ஷாலே நான் வந்துட்டு இதை அப்ளை பண்றேன். ஆக்சுவலா ப்ரஷ் ஒர்க்ஸ் குட் ஃபார் திஸ் லிக்விட் பிளஷஸ். ஸோ இதை வச்சு நான் என்னுடைய கணத்துல ரொம்ப சாஃப்டா லைட்டா கொஞ்சோண்டு கலர் எடுத்துக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தியா வேண்டாம். அதனால இதை பண்ணிட்டு அதே ப்ரஷ்லேயே மறுபடியும் நான் வந்து அந்த ஹைலைட்டரை கொஞ்சமா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பில் பண்றேன். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரியான ஹைலி பிக்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்துட்டு பில் பண்றது சேஃபான சைட்ல இருப்பீங்க. ஜாஸ்தியா போட்டு அழைக்க வேண்டிய பிரச்சனை இல்லாம. இன்னுமே என்னுடைய அண்டர் ஏரியாவை லைட்டா எனக்கு வந்து பிரைட்டன் பண்ணுமா இருந்தது. அதனால அந்த கிரோவோட ஹைலைட்டிங் பவுடர் எடுத்து என்னுடைய கண்ணு கீழே அண்ட் மூக்கு மேல லைட்டா போட்டுக்கிட்டேன். ஒன் லாஸ்ட் ஸ்டெப், செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்துட்டு கிரைலனோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. எவ்வளவு வேணா நீங்க வேர்க்கலாம், ஓகேவா? டிஷ்யூ வச்சு நீங்க தொட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்து வெளியில வரது இருக்கும். ஆனா உங்களுடைய மேக்கப் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. இட்ஸ் நாட் கோயிங் டு கோ எனிவேர். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் செட்டிங் ஸ்ப்ரேஸ். செட்டிங் ஸ்ப்ரே போட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு லேயர் கொஞ்சோன்னு லைட்டா நான் வந்து லிக்விட் ஹைலைட்டரை வந்து டாப் பண்ணிக்கிறேன். அப்புறம் அவுட்ஃபிட்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என்னுடைய இந்த ஐலைனர் வந்து எடுக்கவே இல்லை அப்படின்ட்டு. ஸோ ஐ தாட் ஐ யூஸ் அ லிக்விட் ஹைலைட்டர். இது வந்து இட்ஸ் ஃப்ரம் கலர் பாப். ரீசெண்டா வந்திருந்தது. ரொம்ப மில்கி ஒயிட்டா இருக்கும். அதை முகத்துல போட்டா ஒரு மாதிரி கிரேஷா தான் தெரியும். அதனால ஐ யூஸ் திஸ் ஆஸ் மை லிக்விட் ஐலைனர். அதுவே இட் சர்வ் த பர்பஸ் ஃபார் மீ. அதே ப்ரஷ் வச்சே நான் வந்து பண்ணிட்டேன். அந்த லாக்மியோட அப்சல்யூட் பிரான்ஸ் ஐலைனர் இருந்ததுல அந்த ஐலைனரை வந்துட்டு என்னுடைய அந்த லிக்விட் ஹைலைட்டர்ல டிப் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஐ ரியலி லைக் தி அவுட்ஃபிட். திஸ் இஸ் த ஃபைனல் லுக். ஜும்காஸ், இட்ஸ் ஃப்ரம் அமேசான். அண்ட் இந்த சாரீ வந்து எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க ஃப்ரம் அன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோர். நான் அதனுடைய டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு இங்க கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் சோ குட். லைக் லைட் வெயிட்டா இருந்தது, நல்லா இருந்தது. அண்ட் பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? இந்த பிளவுஸ்க்கு எங்க அம்மா பண்ண பேக் நெக் ஒர்க். இந்த பீட்ஸ் எல்லாம் வச்சு அழகா இப்படி தொங்குற மாதிரி. நான் வந்து ஒரு ரகுல் பிரீத் சிங்கோட பிளவுஸ் வீடியோ வந்து ஒன்று காமிச்சிருந்தேன். அது நல்லா இருந்துச்சு. அதை இன்ஸ்பயர் பண்ணி ரீக்ரியேட் பண்ண மாதிரியான ஒரு பிளவுஸ் ஒர்க். ஐ அப்சல்யூட்லி லவ்ட் இட். செம்மையா இருந்தது. ஒரு மாதிரி அப்படியே எனக்கு இந்த மாதிரி ஜிகிஜிகாலாம் வந்து தொங்குனா ரொம்ப பிடிக்கும் பேசிக்கலா. ஸோ ஐ லவ்ட் இட். தேங்க்யூ மதரே ஃபார் டூயிங் திஸ் ஃபார் மீ. அண்ட் யா, திஸ் இஸ் த ஃபைனல் லுக்.
அண்ட் நாங்க வந்து எங்களுடைய தீபாவளி ரொம்ப சேஃபாகவும் ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் செலிப்ரேட் பண்ணோம். ஐ ஹோப் யூ கைஸ் டிட் த சேம். உங்களுக்கு வந்து எல்லா ஹாப்பினஸும் எல்லா ப்ராஸ்பெரிட்டியும் அழகா வந்து கிடைக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன், விஷும் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாருமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். Words cut deep, it's like a sword. Making me better, you hotter than pepper. You with a big stepper who chasing a cheddar. All of these women, they not on your level.